அடுத்து பார்த்தீங்கன்னா கணுவலி காட்டுக்கு அவசியமாக தேவைப்படக்கூடிய ஒன்று கால்சியம். இந்த கால்சியம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செடி முளைக்குதுன்னா அப்போ இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடணும். தக்காளி மாதிரி, தக்காளிக்கு அதே மாதிரி தான். ஒரு 10 நாள்லேருந்து கால்சியம் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். கணுவலி காட்டுக்கு அதே மாதிரி தாங்க. முளைச்சி பந்தல் தொடுதுன்னா நீங்கள் கால்சியம் விட ஆரம்பிச்சிடணும். ஏக்கருக்கு 10 கிலோ தான் கணுவலி காட்டுக்கு நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும். மிளகாய்க்கு சொன்ன மாதிரி தான் இது கணுவலிக்கு ஒடியும். கணுவலி செடி வந்து ஒடியுங்க, காற்றுலேயே ஒடிஞ்சு போயிடும். அது ஸ்ட்ரென்த் இல்லாமல் தாங்க ஒடியுது. அப்போ நீங்கள் கால்சியம் அதிகமாக கொடுக்குறப்ப என்ன கேட்டீங்கன்னா ஸ்ட்ரென்த் வந்து ஒடியாது. இந்த மாதிரி வாத ஓர டயத்துலேயும் அந்த ஒடிதல் பிரச்சனை வரும். அடுத்து காய் எடுக்கக்கூடிய டயத்தில் பார்த்தீங்கன்னா பிஞ்சு வந்து இந்த மாதிரி கோணையாகவே நின்றுக்கும். இந்த மாதிரி கோணையாக நிற்கிறது காரணம் கால்சியம் டெஃபிஷியன்சி தான். நீங்கள் ஆரம்பத்தை கொடுக்க தவறுனா கூட நீங்கள் பூ எடுக்கக்கூடிய டயங்களில் கொடுத்துட்டே இருக்கணும். கணுவலி காட்டை பொறுத்த வரைக்கும் 10 நாளைக்கு ஒரு கொடுக்கணுங்க. மற்ற கிராப் தான் நீங்கள் 20 நாளைக்கு, தக்காளிக்கு காலிஃப்ளவருக்கு 20 நாளைக்கு ஒருக்க. கணுவலியை பொறுத்த வரைக்கும் 10 நாளைக்கு ஒருக்க இந்த கால்சியம் கொடுத்துட்டே தான் இருக்கணும். கால்சியம் நைட்ரஜன் கொடுங்க கணுவலி காட்டுக்கு. இந்த கால்சியம் நைட்ரஜன் கொடுத்தீங்கன்னா தான் இந்த காய் வந்து கபகமான ஊறும். இதே அளவில் காய் வந்து இன்னும் இருக்கும், கொட்டை கொட்டையாக இருக்கும். ஆரம்ப ஸ்டேஜில் வரக்கூடிய காய் நீளமாக இருக்கும். அதுக்கு அடுத்த பூவில் வரக்கூடிய காய் பார்த்தீங்கன்னா கொட்டையாக நிற்கும். அப்போ கால்சியம் நீங்கள் கீழே கொடுத்து மேலேயும் கால்சியம் நைட்ரஜன் கொடுத்தீங்கன்னா, கணுவலி பூ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால்சியம் நைட்ரஜன் கொடுங்க. மற்ற கடத்த கால்சியம் சல்பர், கால்சியம் போரானு. இந்த கால்சியம் நைட்ரஜன் ஒருக்கு, கால்சியம் போரான் ஒருக்கு. இதுலேயே பார்த்தீங்கன்னா கால்சியம் நைட்ரஜன், நியூட்ரியன்ட், போரான் எல்லாம் கலந்தே வந்துடும். இந்த அக்வா கால்ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் பிராண்டாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒன்று. இது வந்து ஏரிஸ் கம்மில் வருது, இவங்ககிட்ட மட்டும் தான் இருக்குது. இது வந்து 50 மில்லி மேலே ஸ்ப்ரேயிங் கொடுக்கணும். ஏக்கருக்கு 5 லிட்டர் விடணும். நீங்கள் நார்மலாக விடக்கூடிய கால்சியம் நைட்ரேட் காட்டில் இது வந்து 5 மடங்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்சளவுக்கு இந்த அக்வா காலை கணுவலி காட்டுக்கு விவசாயிகள் யூஸ் பண்ணுங்கள். இந்த கால்சியத்தினால தான் இந்த காய் கொட்டை கொட்டையாக நிற்கிறது. இந்த அக்வா கால் யூஸ் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு வந்து போரான் தனியாக யூஸ் பண்ண தேவையில்லை. இதிலே போரான் கலந்து வந்துடும். ஒரு மைக்ரோன்ட்டு இதிலே கலந்து வந்துடும். கணுவலி காட்டுக்கு பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து முளைச்சி 10 நாள்லேருந்து 10 நாளைக்கு ஒருக்க கால்சியம் நைட்ரேட் கொடுத்துட்டே தான் இருக்கணும். முடிஞ்ச அக்வா கால் கொடுங்க. அக்வா கால் கிடைக்காத விவசாயிகள் வந்து கால்சியம் நைட்ரேட்டே கொடுத்துக்குங்க. பூ எடுக்கக்கூடிய டயங்களில் கால்சியம் போரான் ஒர்க்கு, கால்சியம் நைட்ரஜன் ஒர்க்கு இந்த மாதிரி கொடுத்துட்டே வாங்க. காய்க்கக்கூடிய டயத்தில் வந்து நீங்கள் ஒவ்வொரு மருந்து விட்டு ஒவ்வொரு மருந்து வந்து அவசியமாக இந்த கால்சியம் சேர்த்துட்டே வரணும். இந்த கால்சியம் சேர்த்துட்டே வந்தீங்கன்னா தாங்க இந்த காய் கொட்டையாக நிற்காது. காயில் பார்த்தீங்கன்னா வெண்ணெய் மாதிரி இருக்கும் பாதி. விலையில் பார்த்தீங்கன்னா பனிக்கிழங்கில் வெந்து போயிடும். அதே மாதிரி கண்ணுவலியும் பார்த்தீங்கன்னா காயில் வந்து வெந்து போயிடும். அது வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி தான். விலையில் வரக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா அது வந்து பனியில் வரக்கூடிய ஆந்திரகோலஸுங்கிற நோய். அதே கணுவலி காயில் வந்துச்சுன்னா அது கால்சியம் டெஃபிஷியன்சி. சரிங்களா? நம்ம ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இது வந்து நோய் நீங்கள் நினைக்கக்கூடாது. மிளகா காயில் வரக்கூடிய காயில் வேகிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆந்திரகோலஸுங்கிற நோய். கணுவலி காயில் வரக்கூடிய வேகிற பிரச்சனை வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி. இந்த கால்சியம் டெஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா எலுமிச்சையிலும் இதே பிரச்சனை தான். கணுவலி மாதிரி எலுமிச்சை, ஆரஞ்சில் வந்து வேகு. அது கால்சியம் டெஃபிஷியன்சிங்க. ஒரே பிரச்சனை 2 காட்டில் வரும். ஆனால் அதுக்கு காரணங்கள் பார்த்தீங்கன்னா வேறு வேறையாக இருக்குது. நம்ம ரெண்டு ஒன்றும் நீங்கள் நினைக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்தது திராட்சைக்கு அவசியம் தேவைங்க. திராட்சையும் தக்காளி போல தான். காயில் வேகும், பழத்தோடு வெந்து போகும், மிளகாய் மாதிரி வாதோட ஒடியும். இந்த மாதிரி கால்சியம் பிரச்சனை வந்து திராட்சையில் அதிகமாக வரும். திராட்சைக்கு நீங்கள் 20 நாளைக்கு ஒருக்கோ அல்லது 1 மாதத்துக்கு ஒருக்கோ கால்சியம் நைட்ரஜன் கொடுங்க, அல்லது கால்சியம் சல்பர் கொடுங்க. கால்சியம் சல்பர் கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா சல்பர் இருக்கிறதுனால நோய் வராது. இந்த கால்சியம் டெஃபிஷியன்சி திராட்சையில் நிறையா வரும். திராட்சையை பொறுத்தவரைக்கும் கால்சியம் சல்பர் கலந்து விடுங்க. இப்போ நாகரஞ்சோவில் கால்சியம் டயா சல்பர் கொண்டு வந்துருக்கீங்க. அந்த மாதிரி கால்சியம் சல்பரு, கால்சியம் போரான், கால்சியம் டயா சல்பேட் இந்த மாதிரி போடுங்க. நைட்ரஜன் தேவைப்படாது. நைட்ரஜன் தேவைப்பட்டதில் கால்சியம் நைட்ரஜன் கொடுங்க. நீங்கள் பங்கு சைடு அடிக்கிற போது கூட கலந்து அடிச்சுட்டு வாங்க. இந்த கால்சியம் டெஃபிஷியன்சி சரியாகிக்கும். இந்த திராட்சை கொடிக்கும் அந்த கால்சியம் வந்து அவசியம் தேவைப்படக்கூடிய ஒன்று. இது பெரும்பாலான விவசாயிகள் தெரியும், யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பகுதி விவசாயிகள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுல எதையுமே நீங்கள் அவசியம் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நியூட்ரண்ட் என்னென்ன பண்ணுது ஒரு பயிரில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே ஒரு வெள்ளாமை நீங்கள் சிறப்பாக எடுத்துடலாம். சரிங்களா? போடக்கூடிய விடையை நீங்கள் தொடர்ந்து பார்த்தாலே ஒரு புரிதல் வரும் உங்களுக்கு. அடுத்து இந்த கால்சியம் பார்த்தீங்கன்னா நெல் பயிருக்கு அவசியம் தேவை. நெல் பயிரில் பார்த்தீங்கன்னா சைடில் வரக்கூடிய பயிரில் வெந்த மாதிரி வரும். அந்த வேகிறது காரணம் பார்த்தீங்கன்னா கால்சியம் டெஃபிஷியன்சி தான். நீங்கள் நெல் பயிருக்கு என்ன பண்ணோம்னா அடியுரம் போடையிலேயே சிஎம்எஸ் வந்து ஜாஸ்தியாக கொடுங்க. 2 மாதம் கழிச்சு மறுபடியும் சிஎம்எஸ் கொடுங்க. இந்த சிஎம்எஸ் தான் கொரோனா வடிவில் வரும். சல்பர் கலந்தே வந்துடும். கால்சியம் மெக்னீசியம் சல்பர் கலந்து வரும். அந்த 3மே நெல்லுக்காட்டுக்கு அவசியம் தேவைங்க. 2 மாதம் கழிச்சு மறுபடியும் இன்னொரு முறை கொடுங்க. இந்த கால்சியம் டெஃபிஷியன்சியாக வரக்கூடிய அந்த சோக ஒடிகிற பிரச்சனை வராது, அந்த வேகிற பிரச்சனை வராதுங்க. நெல் பயிரில் சைடில் வெந்த மாதிரி இருக்குன்னா அது வந்து நோய் ஒரு காரணம், கால்சியம் டெஃபிஷியன்சி ஒரு காரணங்க. கால்சியம் டெஃபிஷியன்சியால அந்த நோயே வருது. ஒவ்வொரு முறையும் நெல்லங்காட்டுக்கு மறந்தடிக்கல கால்சியம் போரான் ஒர்க்கு, கால்சியம் சல்பர் ஒர்க்கு அடிங்க. ஏன்னா இப்போ மார்க்கில் அட்வான்ஸாக வந்துருச்சு. கால்சியம் நைட்ரஜன் இருக்குது, கால்சியம் போரான் இருக்குது, கால்சியம் சல்பர் இருக்குது.
இந்த மாதிரி கலந்து அடிச்சுட்டே வந்தீங்கன்னா போரான் டெஃபிஷியன்சி சரி பண்ணிக்க, சல்ஃபர் டெஃபிஷியன்சி சரி பண்ணிக்க. இந்த மாதிரி கலந்து அடிச்சுட்டே வந்தீங்கன்னா நீங்கள் தனியாக சல்ஃபர் கொடுக்க தேவையில்லை, தனியாக போரான் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா கால்சியம் போரான் கலந்து வந்துடுது, கால்சியம் சல்ஃபர் கலந்து வந்துடுது. இந்த மாதிரி கலந்து அடிச்சுட்டே வாங்க. கால்சியம் பிரச்சனை வரக்கூடிய அந்த ஒடிதல் பிரச்சனையும் அந்த நோய் வராது, ஃபங்கல் பிரச்சனையும் வராது. அடுத்தது கால்சியம் வந்து எலுமிச்சைக்கு அவசியமாக தேவைங்க. எலுமிச்சை வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விவசாயம் எல்லா ஊர்லேயும் பயிர் செஞ்சுருக்கிறாங்க. எலுமிச்சை வந்து வெடிக்கும், அது போரான் ஒரு காரணம். இப்போ தக்காளியில் வெடிக்குது அப்படின்னா போரான் காரணங்க. எலுமிச்சையில் வெடிக்குதுன்னா அது கால்சியம் காரணம் தான். ஏன்னா ஒரே ஒரு பிரச்சனை வந்து வேறு வேறு பயிர்கள் வேறு வேறு மாதிரி வரும். நம்ம இது வந்து போரானுக்கு காரணம்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. தக்காளி வெடிக்கிற காரணம் வந்து போரான் பற்றாக்குறை, எலுமிச்சையில் வெடிக்குதுன்னா கால்சியம் பற்றாக்குறைனாலே இது வெடிக்கும். அப்போ நீங்கள் கால்சியம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். நீங்கள் எலுமிச்சையில் பார்த்தீங்கன்னா பல வருடங்கள் இருக்கக்கூடியது. 3 மாதத்துக்கு ஒருக்க நீங்கள் மைக்ரோநியூட்ரன்ட்டை மிக்ஸ் பண்ணி இந்த செகண்ட் நியூட்ரன்ட்டையும் ஜாஸ்தியாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா வாங்க, இந்த பிரச்சனை வராது. ஆரஞ்சும் எலுமிச்சையும் ஒரே கான்செப்ட் தாங்க. எலுமிச்சை கொடுக்கக்கூடியதெல்லாம் ஆரஞ்சு கொடுத்தே வாங்க. ஏன்னா ஆரஞ்சை பற்றி நம்ம சொல்ல தேவையில்ல, நம்ம ஏரியாவில் விளையாது, மலை பிரசங்களாக வருது. அது இது ரெண்டும் ஒரே கான்செப்ட் தான். இந்த கால்சியம் ஜாஸ்தியாக கொடுத்தோம்னா அந்த எலுமிச்சை வந்து வெடிக்காது. தக்காளி மாதிரியே எலுமிச்சையிலையும் கீழே வெந்த மாதிரி இருக்கும். தக்காளி எப்படி வெடிக்குதோ அதே மாதிரி எலுமிச்சையும் வெடிக்கும், தக்காளி எப்படி வேகுதோ அதே மாதிரி எலுமிச்சையும் வேகும். இந்த கால்சியத்தை வந்து எலுமிச்சை ஜாஸ்தியாக கொடுத்தே வரணுங்க. இந்த எலுமிச்சையில் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வாதுலையும் கருகும். இப்போ காலிஃப்ளவரில் கருகிற மாதிரியே வாதில் பார்த்தீங்கன்னா இலையிலையும் பார்த்தீங்கன்னா கறிட்டு வரும். அப்போ அந்த கால்சியம் சேர்த்து அதிகமாக கொடுக்குற போது அந்த இலையும் கருகா, சைடில் கருகா, ஓரமாக கருகிட்டே வரும். எலுமிச்சையில் அந்த கருகில் பிரச்சனை வராது, வெடிக்கிற பிரச்சனையும் வராது. இப்போ எலுமிச்சை போட்டக்கூடிய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இந்த சிஎம்எஸ் வந்து ஜாஸ்தியாக கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு எலுமிச்சைக்கு பார்த்தீங்கன்னா இது காப்பர் சல்ஃபேட் ஜாஸ்தியாக கொடுக்கணும். அது காப்பரை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறப்போ சொல்கிறேனுங்க. இப்போ வந்து கால்சியம் வந்து இந்த எலுமிச்சைக்கு அவசியம் தேவை. இந்த கால்சியம் சத்துங்கிறது அவசியமாக எல்லா வகையான பயிருக்கும் தேவைங்க. எக்ஸ்ட்ரா எந்தெந்த பயிர் கொடுக்கணும் அதை மட்டுமே நான் அதில் சொல்லியிருக்கிறேன். வீடியோ பார்க்கக்கூடிய விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பயிர் செஞ்சுருக்கோம், அவர் இது சொல்லவே இல்லை அப்படின்னு நம்ம போட தேவையில்லை நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ அது கொடுக்கலாம். நீங்கள் மல்லிகைப்பூ பயிர் செஞ்சுருக்கோம், மல்லிகைப்பூ அவசியம் கொடுக்கணும் கால்சியம். கால்சியம் சத்து என்னன்னா வாது ஒடியாமல் பண்ணது, ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்குது. சல்ஃபரும் ஸ்ட்ரென்த்து கொடுக்கும், சல்ஃபரோட வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி இந்த கால்சியம் ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். மல்லிகைப்பூ விவசாயிகளும் கண்டிப்பாக கால்சியம் கொடுக்கலாங்க. மேலே ஸ்ப்ரேயும் கொடுக்கலாம். கால்சியம் கொடுக்குற பூவோட வெயிட்டு கூடும். மல்லிகைப்பூ வெயிட் வரணும்னா சல்ஃபர் கொடுத்தாலும் வெயிட் வரும், பொட்டாஸ் கொடுத்தாலும் வெயிட் வரும், கால்சியம் கொடுத்தாலும் வெயிட் வரும். ஒரு சத்து இருக்குன்னா அது ஒவ்வொரு வேலை செய்யும் ஒவ்வொரு பயிரில். நம்ம இவர் வந்து இந்த வீடியோவில் இந்த பயிர் தான் போட சொல்லியிருக்காரு, நம்ம வந்து இந்த பயிர் செஞ்சுருக்கோம், இது தேவையில்லைன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இந்த கால்சியங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தந்த பயிருக்கு தான் யூஸ் பண்ணணும், இந்தந்த பயிருக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற கான்செப்ட் கிடையாதுங்க. மைக்ரோ நியூட்ரியன்ட்ங்கிறது வந்து பொதுவான கான்செப்ட். இது பொதுவாக எல்லா பயிரும் கொடுக்கக்கூடிய ஒன்று. மைக்ரோ நியூட்ரியனில் கலந்து வரக்கூடியது இந்த கால்சியம். மைக்ரோ நியூட்ரியன் நுண்ணோடி சத்து. இந்த கால்சியம் வந்து செகண்ட் நியூட்ரியனில் கலந்து வரும், 2ஆம் நிலை ஊட்டச்சத்துன்னு சொல்கிறது. இந்த கால்சியம் சத்து வந்து அவசியமாக ஒரு பயிருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சத்து. இந்த வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக எது கொடுக்கணும், இது என்ன பிரச்சனை சரி பண்ணுது பயிரில் போய், அதை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இது எல்லா வகையான பயிரும் கொடுக்கலாம். மஞ்சளுக்கு கொடுக்கலாம், நீங்கள் வெத்தலைக்கு கொடுக்கலாம், நீங்கள் என்ன பயிர் செஞ்சீங்க எல்லா வகையான பயிரும் கொடுக்கலாம். எனக்கு நைட்ரஜன் தேவைப்படாது, கால்சியம் மட்டும்தான் வேணும் அப்படின்னா தனியாக கால்சியம் லிக்விட் வருது, தனியாக கால்சியம் சிலிண்டர் வடிவில் வருது, அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க. எல்லா வகையான பயிருக்கு யூஸ் பண்ணலாம். இது ஒரு அருமையான ஒரு சத்துங்க. கால்சியம் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு பயிரில் வந்து பல வேலைகள் செய்யும். கால்சியம் டெஃபிஷியன்சினால தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. இந்த கால்சியம் டெஃபிஷியன்சி சரி பண்ணிட்டாலே ஒரு சில வேலைகள் வந்து சரி பண்ணிக்கும். சரிங்களா? குச்சிக்கிழங்கு ஒடியும், பாதோட ஒடியும். குச்சிக்கிழங்குலாம் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கக்கூடிய வாது ஒடிஞ்சு போய் சம்மந்தமே இல்லாமல் இது கால்சியம் டெஃபிஷியன்சி தான். இப்போ நம்ம ஒரே வீடியோவில் வந்து இந்தந்த பயிர் கொடுங்கன்னு சொல்லி எல்லா இதையும் சொல்ல முடியாது. வீடியோ வந்து 20 நிமிஷம், அரை மணி நேரம் போயிடும், யாரும் பார்க்க மாட்டாங்க. பர்டிகுலர் எந்தெந்த பயிருக்கு தேவை அதை மட்டும் தான் இந்த வீடியோவை சுட்டி காட்டியிருக்கிறேன். நீங்கள் எந்த பயிர் செஞ்சுருக்கீங்களோ அந்த பயிருக்கு கால்சியம் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. சந்தேகம்னா என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைன்னா இந்த வீடியோக்குள்ளேயே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கால்சியம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பல வடிவங்கள் கிடைக்குது. லிக்விட் வடிவில் இருக்குது, பவுடர் வடிவத்தில் இருக்குது, குருண வடிவில் இருக்குது, பல கம்பெனிலையுமே இருக்குது. இந்த கம்பெனியில் தான் இருக்குது, இந்த கம்பெனி இல்லைங்கிற கான்செப்ட் கிடையாது. எல்லா கம்பெனிலையும் கால்சியம் லிக்விட் கொண்டு வந்துட்டேன். இந்த கால்சியம் நைட்ரஜன் எல்லா கம்பெனிலையுமே இருக்குது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாண்டர்டான கம்பெனியான்னு பாருங்கள். நமக்கு தேவை ஒரு கால்சியங்கிற ஒரு சத்து. இந்த கம்பெனி தான் வாங்கினா இது நல்லா இருக்கா அப்படின்ற அவசியம் கிடையாது. நமக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனியான்னு பாருங்கள். எந்த கம்பெனி வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். நான் வீடியோவில் காமிச்ச கம்பெனி தான் நல்ல கம்பெனி, இந்த கம்பெனிக்கு இல்லைன்னு நீங்கள் நினைக்க வேணாம். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து காமிக்கிறேன், வீடியோவில் காமிக்கிறேன். கால்சியங்கிறது வந்து எல்லா கம்பெனிலையுமே இருக்குது. இதில் இருக்கிறது இல்லை அப்படிங்கிற கான்செப்டே இல்லைங்க. நியூட்ரன்ட் கம்பெனியில் எல்லா வகையான நியூட்ரன்ட் கம்பெனிலையும் இந்த கால்சியம் சேர்த்து வச்சுருக்கேன். சிலிண்டர் வடிவில் இருக்குது, லிக்விட் வடிவிலே இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு எந்த கம்பெனி கிடைக்கிறோ அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க.